மணக்கால் நம்பிகள், மணக்கால் நம்பிகள் சொல்றதையே ஆளவந்தார், ஆளவந்தார் சொல்றதையே பெரிய நம்பிகள், பெரிய நம்பிகள் சாதிக்கிறதையே தான் ராமானுஜர், ராமானுஜர் சாதிக்கிறது தான் எம்பார், எம்பார் சாதிக்கிறது தான் பராசரபட்டர், பராசரபட்டர் சொல்றதையே அப்படியே நஞ்சியர், நஞ்சியர் சொல்றதையே நம்பிள்ளை, நம்பிள்ளை சொல்றதையே வடக்கு திருவீதி பிள்ளை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை போன்றவா, அந்த வடக்கு திருவீதி பிள்ளை சொல்றதையே பிள்ளைலோகாச்சாரியர், சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர் சொல்றதையே கூரகுலோத்தமதாசர், அந்த கூரகுலோத்தமதாசர் சொன்னதையே தான் திருவாய்மொழி பிள்ளை. இத்தனை பேரும் தாங்கள் எதை அனுஷ்டிச்சாலோ, எந்த ஞானத்தை அடைஞ்சாலோ அதை தன் தன் சிஷ்யர்களுக்கு காட்டி கொடுத்தா. வெறுமன உபதேசம் பண்ணார்னு சொல்லாத ஆச்சரித்த ஆச்சாரம் தன்னைன்னு ஸ்பஷ்டமா சொல்றதுனால ஆச்சரணையில நடைமுறைப்படுத்தினான். வெறுமன ஆச்சாரியர் கைக்கு இருந்தாண்டா லட்சியம் அதுதான் அடையணும் அப்படின்னு வெறுமன வாயளவில் சொல்லாத அதை அனுஷ்டிச்சு காண்பிச்சதுனால இங்க ஆச்சரதீத் ஆச்சாரஹா என்று ஆச்சரித்து கொண்டு போகிற அந்த பரிசுத்தமான அனுஷ்டானம் தன்னை அவ ஆச்சரிக்கிறதுனால தான் அதுக்கு ஆச்சாரம்னு பேரு. வெறுமன வாயளவில் உபதேசம் மாத்திரம் பண்ண அது உபதேசம் தான் பேரு. அனுஷ்டிக்கணும் தாங்களும். இப்போ தாங்களும் தங்களுடைய ஆச்சாரியருடைய கைங்கரிய நிஷ்டையிலையும் அதே சந்தர்ப்பத்தில் ஆச்சாரியனுடைய கிருபையினால தான் ஆச்சாரிய கைங்கரியம் நம்ம கிடைக்கிறதுங்கிற நிஷ்டையிலையும் தாங்களும் இருந்து சிஷ்யாளுக்கும் அதை உபதேசம் பண்ணியிருக்கா. அப்படிங்கிறதுனால அழகாக சொல்றார், ஆச்சாரியர்கள் அனைவரும் முன் ஆச்சரித்த ஆச்சாரம் தன்னை அப்படிங்கிறார். அந்த ஆச்சாரம் தன்னை அறியாதார். அந்த குரு பரம்பரையில் கிடைச்சதான ஞானம் அனுஷ்டானம் கிடைக்கணும் நமக்கு. அப்பேற்பட்டதான பரம்பரையாக இருக்கணும். அதனால தான் 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தி இதை நீங்கள் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணுங்கோ, இந்த அனுஷ்டானத்தை நீங்கள் இருங்கோ அப்படின்னு எல்லாருக்கும் ராமானுஜர் சொல்லி வச்சார். அதனால அது பரம்பரா லப்தமாக கிடைச்சது. அவர்களிடத்திலே உபசன்னராய் அந்தேவாசிகளாய் இருந்து அபியசித்து கண்டு கேட்டு அறியாதார். அது மாதிரி ஒரு ஞானானுஷ்டானம் பூர்த்தியாக நம்ம சம்பிரதாயத்தில் வந்த ஒரு ஆச்சாரியரோட அவருடையே கூட இருந்து, அது மட்டும் இல்லை அவருடையதான வாசல் இருக்கு இல்லையா, ஆச்சாரிய திருமாளிகை வாசல்லையே பழியாக காத்துன்னு கிடப்பாளாம். ஏன்னா ரொம்ப தூரமும் போயிடக்கூடாது. அதுக்குன்னு உள்ளே போய் ஆச்சாரியர் பக்கத்துலேயே போய் நானும் உட்காந்து கூட மாட பண்ணுறேன்றதும் தப்பு. அவருக்கு அந்தரங்கம்னு சில இருக்கும். அதனால என்னன்னா அந்த கடைத்தலை அப்படின்னு சொல்லும்படியாக வாசலில் அப்படி நிற்கணுமா. அந்த வாசல் கடைத்தலை பற்றின்ற மாதிரி எங்கள் வாசலில் நின்றுட்டு எப்போ கூப்பிடுறாரோ ஓடி வரணும். அவன் கண்ணுக்கு படுற மாதிரியான இடத்துல இருந்துட்டு இருக்கணும். அப்படி இருந்துட்டு எல்லாத்தையும் அபியாசம் பண்ணிட்டு கண்டு கேட்டு நம்ம ஆச்சாரியர் ஆச்சாரியர் விஷயத்தில் எப்படியெல்லாம் பண்ணுறார், எப்படியெல்லாம் நடந்துக்கிறார் அப்படிங்கிறத கண்டும், நம்ம ஆச்சாரியர் நமக்கு இப்படி தாண்டா இருக்கணும்னு சொல்லித்தரார் உபதேசம், அதை கேட்டும் இப்படி கண்டும் கேட்டும் அறியாதார். இந்த மாதிரி ஒரு ஆச்சாரின் கீழே இருந்து கண்டும் கேட்டு அப்படி இல்லாதவா பேசுகின்ற வார்த்தைகளை கூறும் சமயங்கள் என்றார் போலே கேவல யுக்தி சாரமேயாய் நிரர்த்தகமாய் ஆபாத பிரதீதமாய் தங்கள் துர்ஹிருதயத்துக்கும் தோற்றிற்றொன்றை சொல்லும் அப்படின்றார். அவளாம் பேசுகின்ற வார்த்தை எப்படி இருக்குண்டான்னா, அவளெல்லாம் மார்க்கம் பேசினா கேவல சார யுக்தி சாரமேயாய் பேச்சு சாரமாக தெரியும், ஆனால் அனுஷ்டானத்துக்கு இருக்காது. கூட்டை பற்றி நன்னா சொல்லலாம், ஏட்டில் எழுதி வைக்கலாம், இந்த காய் கொண்டு கூட்டு பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கலாம். ஆனால் உடனே அதை சாப்பிட்டா நிறைவோ அதனால் வர ஆரோக்கியமோ கிடைச்சாது நமக்கு. அதில் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுங்கிறது மாதிரி கேவல யுக்தி சாரமே யாய் அதுக்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா அர்த்தம்னா என்னடான்னா அது செயல்பாட்டில் இருந்ததுன்னா அர்த்தம், இல்லைன்னா எப்படி முடியும்? அப்படி ஆபாத பிரதீதமாய் தங்கள் துர்ஹிருதயத்துக்கு தோற்றிற்றொன்றை, அவளுக்கு என்ன தோன்றதோ அதெல்லாம் சொல்லிடுவாள். அவள் ஹிருதயத்துக்கு தோன்றதெல்லாம் சொல்லுவா. அப்படிங்கிறதால பேசுகின்ற வார்த்தைகளை அப்படிங்கிறார், வார்த்தைகளை கேட்டு மருளாதே, அப்படி அடியற்றிருப்பதான பிரதிபன்ன பாஷணங்களை கேட்டு பிரமியாதே. அவள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு பிரமிப்பா இருக்கே, அப்பா எப்படி பேசுறா பத்தியா அப்படின்னு நினைச்சிட்டு அது ஒரு பிரமையை அடைஞ்சிடாது. அவர்கள் தான் ஆபத்தை போக்கிக் கொள்ளுகிறோம் என்று பிரமித்தும் உத்கிருஷ்டராக பிரமித்தும் போர்வார்கள். எங்களுடைய சம்சார ஆபத்தை நாங்கள் அதுலேருந்து காப்பாற்றினுட்டோம் எங்களை, அதில் சம்சார ஆபத்துலேருந்து நாங்கள் கரையேறியாச்சு அப்படின்னு சொல்லுவா. நம்மளையும் பார்த்து அப்போ அவள் சொல்கிறதா சரியாக இருக்குமோ அப்படின்னு நமக்கும் பிரமையை உண்டாக்கிடுவா. அப்படி இருக்கிறவாளுடையதான பேச்செல்லாம் கேட்காதீங்கோ. ஆகையாலே அவர்கள் வார்த்தையும் பிரமத்துக்குடலாய் இருக்குமே, நமக்கு பிரமையை உண்டாக்குற மாதிரி
அவள் வார்த்தைகள் இருக்கும். அதனால் அதெல்லாம் கேட்டுறாது. கேட்டறியாதார் பேசுகின்ற வார்த்தைகள் ஆகையாலே அறிவுகேடான மருளை விளைவிப்பதாயிருக்கும். அவள் அறிவுகேடர்கள். ஏன்னா கண்டும் கேட்டும் பரம்பரை ஆச்சாரிட்ட ஞான அனுஷ்டானுடைய ஆச்சாரிட்ட கண்டும் கேட்டும் போகாதனால இவ அறிவுகேடாக இருக்கிறதுனால அவளுடைய வார்த்தையை கேட்டால் நமக்கு மருட்சி தான் உண்டாகும், பிரமையை உண்டாக்கிடும், மயக்கத்தை உண்டாக்கிடும். அதனால் பூர்வாச்சாரியர்கள் போத மனுட்டானங்கள் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேர் என்கிறபடியே அவர்கள் தான் தெருள் கொள்ளச் சொல்லுகிறார்கள் அன்றே. அவள்லாம் ஸ்பஷ்டமான ஞானானுஷ்டானங்கள் உடையவா இல்லை. நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் என்ன மாதிரி அனுஷ்டிச்சுட்டு போனா அப்படிங்கிறத பேசுகிறவா வார்த்தையை கேள்னு பின்னாடி சொல்ல போகிறார் மாமனிகளே. அதனால அப்படி அவள் தான் தெருள் கொள்ள சொன்ன ஓர் 1010ன்ற மாதிரி அப்படி தெள்ள தெளிவாக சொல்லக்கூடியவா அந்த மாதிரி ஆச்சாரியர் கிடைக்கணும். இவா மற்றவாள்லாம் பேசுகிற வார்த்தையெல்லாம் கேட்டு மருண்டு போயிடாது அப்படிங்கிறார். ஆகையாலே அறியாதார் வார்த்தைகளை கேட்டு புத்தி சலனம் பிறந்து அலமாவாதே, அலமலப்பு பற்றாதே, புத்தி சஞ்சலம் ஏற்பட்ட பொழுது ஜாக்கிரதை, நம்மளுக்கு ஜாக்கிரதை படுத்துகிறார் மணவாள மாமனிகள். பூர்வர்கள் சீர்த்த நிலை தன்னை நெஞ்சே சேர். அதாவது மதுரகவி சரிதானுகாரி மகித சாரித்திரராயிருக்கிற பூர்வர்களுடைய நிஷ்டையை மனசே சுப்பிரதிஷ்டிதமாக அனுசந்திக்கப்பார் என்கை அப்படிங்கிறார். அந்த மதுரகவி ஆழ்வாருடையதான சரித்திரத்தை தெரிஞ்சுட்டு அவர் எந்த ஒரு நிஷ்டையில் இருந்தாலும் மகத்தான அவருடைய நிஷ்டையை தெரிஞ்சுட்டு அந்த சாரித்திரத்தை தெரிஞ்சுட்டு அதில் போனாலே நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் மதுரகவி நிஷ்டைன்னு சொல்லிட்டு அந்த பாதையில் போனாலே அந்த நிஷ்டையை மனசே சுப்பிரதிஷ்டிதமாக அனுசந்திக்கப்பார். நல்ல மனசில் பிரதிஷ்டமாக ஆகி அதை தேக்கி வச்சுட்டு அந்த விஷயங்களை அதுபடி நீ நடக்கப்பார்னு மனசை பார்த்து சொல்கிறார். அதுக்கு சீர்மையாவது அப்படிங்கிறார். இங்கே கேட்டறியாதார் பேசுகின்ற வார்த்தைகளை பூர்வர்கள் சீர்த்த நிலை தன்னைனார். சீர்த்த நிலைனா எதிரான சீர்மைனா சீர்த்த மதுரகவி செய்கலையில் அப்படின்னு முன்னாடியே சொல்கிறார் இல்லையா. மதுரகவி ஆழ்வார் வந்து சீர்த்த மதுரகவி செய்கலை பிரதிபாதிக்கப்படுவதான சீரிதே. அவர் சொல்கிறதான விஷயம் எப்பேற்பட்டதுன்னா ஆச்சாரிய கைங்கரிய நிஷ்டை, அதனுடைய சீர்மை நிலையாவது நிஷ்டை. சீர்மை பூர்வர்கள் சீர்த்த நிலைன்றார் இல்லையா. சீர்மைனா ரொம்ப உயர்ந்த ஸ்திதி, சரமான உபாயம், சரம பர்வாது கடைசி நிலை. அந்த நிஷ்டையில் இருக்கிறது தான் சீர்த்த நிலை, உயர்ந்த நிலை அப்படிங்கிறார். அதுதான் என்ன அர்த்தம்னா இது எங்கே சொல்லியிருக்கு அப்படி உயர்ந்த இதுதான் எங்கே சொல்லியிருக்கிறா திருமந்திரத்திலே பதத்திரயத்தாலும் பிரதிபாதிக்கப்படுகிற சேஷித்துவ சரண்யத்துவ பிராபியத்துவங்களாகிற ஆகாரத்ரயத்தியம் பிரதம பர்வத்தளவன்றிக்கே சரம பர்வ பர்யந்தமாக அனுசிந்தித்தபடியே அந்த பதத்திரயார்த்த நிஷ்டையை உடையராயிருக்கும் இருப்பாய்த்து. சீர்மை நிலைன்னா என்னன்னா திருமந்திரத்துக்கு முதல்ல காலக்ஷேபம் கேட்கணும். ஆச்சாரியன் சமாஷணம் பண்ணிச்சு உபதேசம் பண்ணுறாரு திருமந்திரம். அது பெரிய திருமந்திரத்தினுடையதான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும், காலக்ஷேபம் கேட்கணும். உபன்யாசத்தில் கேட்டுவிட்டா அதில் என்ன இருக்குன்னா நமக்கு 3 விஷயங்கள் அந்த 3 பதங்கள்லேருந்து தெரியுது. ஓம் நமோ நாராயணாயன்றோம் இல்லையா. இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது 3 விஷயம். ஒன்று சேஷித்துவம், நமக்கு யார் எஜமானன், உடையவன் யார் அப்படிங்கிறது. 2வது சரண்யத்துவம், யாரை போய் நீ சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். அடுத்தது என்னன்னா அடைய வேண்டிய லட்சியம். இது 3த்தையும் காட்டுறது பிரதானமாக திருமந்திரம். அது நாராயணன் விஷயத்தில் தான் அவனே நமக்கு சேஷி, அவனே நமக்கு சரண்யன், அவனே நமக்கு பிராப்யன் அப்படிங்கிறது ஆரம்ப படியில் தெரிஞ்சுக்கிறது திருமந்திரத்தை. கடைசியில் படி உயர்ந்த நிலை எதிரானா ஆச்சாரியன் தான் நமக்கு சேஷி, ஆச்சாரியன் தான் நமக்கு சரண்யன், ஆச்சாரியன் தான் நமக்கு பிராப்யன் அப்படிங்கிற விஷயம். இந்த கடைசி நிலையை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பிரதம பர்வத்தளவன்றிக்கே சரம பர்வ பர்யந்தமாகன்றார். அதில் வெறும் பெருமாள்கிட்ட மட்டும் இந்த நிலையை வச்சுக்காத ஆச்சாரியன் கிட்ட வச்சுக்கோ. இதுதான் முன்னாடி சத்ருக்னன் படி. ராமாயணத்தில் சத்ருக்னன் பரதனை தவிர ராமரை கூட திரும்பி பார்க்காத இருந்தான். அப்படி ஒரு நிஷ்ட உடையவனாக இருந்தான். அதுதான் மதுரகவி ஆழ்வாருடைய நிலை. அந்த பதத்திரையார்த்த நிஷ்டை உடையராயிருக்கும் இருப்பாய்த்து. இப்படி விலட்சணமாயிருப்பதான நிலையை அபேட்சித்திருக்கிற நமக்கு பரிகரமான நெஞ்சே தம் மனசை பார்த்து சொல்றார். ஆஹா, இப்படி ஒரு விலட்சணமான நிஷ்டையில, ஆச்சாரிய நிஷ்டையில, கைங்கரிய நிஷ்டையில நம்ம இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப உபகாரியாக்கிய என் மனசு. ஆமாம் பண்ணணும் அப்படின்னு நல்ல விஷயமா சொல்கிறேன். நல்லை நெஞ்சே நன்னெஞ்சேன்னு சொல்லும்படியாக இருக்குது.
அந்நிலையை உன்னிடத்திலே சேரும்படி பண்ண பார், அன்றிக்கே அடை நெஞ்சமே. அந்த நிலையை நீ அடை அப்படின்னு நெஞ்ச பார்த்து சொல்றாராம். அடை நெஞ்சமே என்னமா போலே அத்தை சென்று சேர் என்கிறாராகுமாம். அந்த நிலையை நீ போய் அடை அப்படிங்கிறார். சீரியதான அர்த்தத்தை பர்வத குகரங்களிலே சேமித்து வைக்குமா போலே, ரொம்ப விலை உயர்ந்த பொன்னும் பொருளும் கிடைச்சிதான்னா அதை மலையினுடைய குகையில கொண்டு போய் வைப்பாளாம், ஒளிச்சு வைப்பாளாம். அதை மாதிரி அறியாதார் வார்த்தைகளால் அவிசால்யமாம்படி மலை கலங்கிலும் மனம் கலங்காது என்னும்படியான தம் திருவுள்ளத்து. மற்றவாள்லாம் சொல்லி எதை சொன்னாலும் காதுல ஏறாத நல்ல மனசு. அவள்லாம் அறியாதவர்கள் வார்த்தை அதெல்லாம் மனசுல எடுபடாது. ஏன்னா எங்க பூர்வாச்சாரிகள் அப்படிலாம் சொல்லலை அப்படின்னு இருக்க. அதனாலே நீ நல்ல நெஞ்சுங்கிறார். மலை கலங்கினாலும் கலங்கிடும், என் மனசு கலங்காது. அப்பேற்பட்ட மனசு திடமா இருக்கு என்னும்படியான தம் திருவுள்ளத்திலே அந்த சீர்த்த நிலையை சேர பார்க்கிறாரே இவர்தான். அப்பேற்பட்ட இந்த திருவுள்ளமும் அவ்வளவு கெட்டி, மலையை காட்டிலும் கெட்டியா இருக்கக்கூடியது. அப்பேற்பட்டதான நீ மலையே கலங்கினாலும் உன் மனசு கலங்காது, நீ கலங்க மாட்டாய் அப்படின்னு இருக்கிற மனசே அந்த நிலை, சீர்த்த நிலையை நீ போய் அட. உயர்ந்த அந்த ஆச்சாரிய கைங்கரிய நிஷ்டையில போய் நீ இரு. இத்தால் சிரேஷ்ட சமாச்சாரமே கர்த்தவியம் என்றதாயிற்று. சமாச்சாரத்தில் எது ரொம்ப உயர்ந்த சிரேஷ்டமான சமாச்சாரம்? சிரேஷ்டதமாய கர்மனே அப்படின்னு வேதமே சொல்றது இல்லையா? சிரேஷ்டதமாய கர்மனே, உயர்ந்த கர்மா எதிரான ஆச்சாரியனுடைய கைங்கரிய நிஷ்டை, ஆச்சாரிய அபிமான பாத்திர நிஷ்டை. இந்த நிஷ்டை தான் கடைசியில் சொல்லிட்டு போறார் ஸ்ரீவச்சன பூஷணத்தில். அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடையதான கடைசி நிலையத்தான் இப்போ வரிசையாக சொல்லிட்டு வர்றார். ஞானம் அனுஷ்டானம் இவை தன் குருவின் தாளினைகள் தன்னில் ஆச்சாரியனை பற்றியே இப்போ சொல்லிட்டு வர்றார் இல்லையா? அதில் கடைசியில் சொல்கிறார், நீ சிரேஷ்டமான சமாச்சாரம் ஆச்சாரிய பக்தி கைங்கரியம், அதிலேயே அந்த சமாச்சாரமே கர்த்தவியம் என்றதாயிற்று. அதுதான் இந்த ஜீவாத்மாவுக்கு கர்த்தவியம் அப்படின்னு ஆச்சாரிய கைங்கரியத்தை பற்றி அந்த சரண்யத்துவம், அவர்தான் நமக்கு சரண்யன், அவர்தான் நமக்கு பிராப்பியன், அவர்தான் நமக்கு சேஷி அப்படிங்கிற விஷயத்தை யார் நமக்கு சொல்லித்தராளோ அவள் வார்த்தையை மட்டும் கேளு, மற்ற வார்த்தையெல்லாம் கேட்டு மருண்டு போயிடாதே, மயக்கத்தில் போயிடாதே அப்படிலாம் இந்த பாசுரத்தை சொன்னார். அதுக்கடுத்து 3 பேர், நாஸ்திகன் ஒருத்தன், ஆஸ்திகன் ஒருத்தன், அப்புறம் ஆத்திக நாஸ்திகன் ஒருத்தன், 3 பேரை பற்றி சொல்ல போகிறார். மேலே அதை அனுபவிக்கலாம். சுவாமி ராமானுஜன், சுவாமி மணவாள மாமுனிகள், சுவாமி ஸ்ரீ அண்ணா திருவடிகளே சரணம். ராமானுஜாயதி ராமானுஜாயதி ராமானுஜா யதி ராமானுஜா ஜெய ஜெய ராமானுஜா நமோ ராமானுஜா பஜோ ராமானுஜா ஹரி ராமானுஜா. स्वामी रामानुजाचार्य भगवान की स्वामी मनवाल मामनिगल तिरुवडिगले शरणम. जय प्रेमिकेन्द्र सद्गुरुदेव भगवान की. श्रीमते रामानुजाय नमः.